ಪ್ರಾರ್ಥನೆ. ಓಂ ಗಜಾನನಂ ಭೂತಗಣಾದಿಸೇವಿತಂ ಕಪಿತ್ತಜಂಬೂ ಫಲಸಾರಭಕ್ಷಿತಂ ಉಮಾಸುತಂ ಶೋಕವಿನಾಶಕಾರಣಂ ನಮಾಮಿ ವಿಘ್ನೇಶ್ವರ ಪಾದ ಪಂಕಜಂ. ಸರಸ್ವತಿ ನಮಸ್ತುಭ್ಯಂ. ವರದೆ ಕಾಮರೂಪಿಣಿ ವಿದ್ಯಾರಂಭಂ ಕರಿಷ್ಯಾಮಿ ಸಿದ್ಧಿರ್ಭವತು ಮೇ ಸದಾ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ. ಗುರುಃ ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಓಂ ನಮಃ ಶುಕ್ರ ಬೃಹಸ್ಪತಿಭ್ಯಾಂ. நாம 154வது வகுப்புல 2வது பிரிவு 12வது அத்தியாயம் தொடங்கியிருந்தோம். போன வகுப்புல அந்த பாதரசம் சம்பந்தமா சொல்லும்போது பாதரச லிங்கம் சொன்னேன். எனக்கு மறந்து போனது ஈஷா. ஈஷால அந்த தியானலிங்கம் போய் உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு இதுல போய் குளிச்சுக்கிட்டு வர சொல்லுவாங்க. அங்க பாதரச லிங்கம் தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் ஒரே ஒரு இது வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அது 2ஆ பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 லிங்கம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல அந்த பாதரச லிங்கம் இருக்கிற தண்ணியில போய் குளிச்சுக்கிட்டு அப்புறம் தான் இங்க தியானத்துக்கு வர சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா நம்ம நாட்டுல சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு ஒரு இது கலை உண்டு. நான் ஏற்கனவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பத்தி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாகர்கோவில்ல இந்து கல்லூரி பக்கத்துல காளச்சந்தைன்னு ஒரு சந்தை உண்டு. பொதுவாக எல்லா இடங்கள்லயும் அந்த மாதிரி ஒரு சந்தை இருக்கும். காளச்சந்தை, குதிரை சந்தை, ஆட்டுச்சந்தை, இந்த மாதிரி சந்தைகள் இருக்கும். அங்க போய்
குதிரை காளை எல்லாம் வாங்குறவங்க அந்த குதிரைய அந்த மிருகத்தை பார்த்து அதனுடைய ஆரோக்கியம், வயசு, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. பொதுவா பல்ல பிடிச்சு பார்க்கறது, உடம்புல எத்தனை சுழி இருக்கு, என்ன நிறம். இப்போ உதாரணத்துக்கு திருநீர் எல்லாம் தயாரிக்கணும்னா இன்ன பசுல இருந்துதான், எல்லா பசுல இருந்தும் திருநீர் தயாரிக்க முடியாது. கபில பசு அல்லது காராம் பசு அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இந்த மாதிரி மிருகங்களுக்கு கூட நிறைய இண்டிகேட்டரி சயின்ஸ் வேணா இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம். அதனுடைய பாடி ஃபீச்சர்ஸ வச்சு அதனுடைய ஜாதகத்தையே சொல்லிடுவாங்க. இத மாதிரி மனுஷங்களுக்கும் சொல்லுவாங்க. அதுதான் கொஞ்சம் பிரபலம். சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆனா அது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மிருகங்களுக்கு கூட நம்முடைய பெரியவங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. சாண்டில்யன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் உண்டு. பொதுவா வரலாற்று புதினங்கள், ஹிஸ்டாரிக்கல் நாவல் எழுதுறது ரொம்ப பிரபலம். கல்கி காலத்துல அல்லது கல்கிக்கு பிறகு இருந்தவர் நினைக்கிறேன். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பாலகுமாரன் அப்படிங்கிறவருக்கு இப்ப பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறது மாதிரி அந்த காலத்துல சாண்டில்யனுக்கு உண்டு. அவருடைய இதுல எல்லாம் அவருடைய கதாபாத்திரங்கள் ஒருத்தர் பார்த்த உடனே எடை போட்டுருவாங்க சாமுத்திரியா லட்சணத்தை வச்சு. சாமுத்திரியா லட்சணத்தை வச்சு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர்களே கூட ஒரு பேஷண்ட் வந்த உடனே கண்ணை பார்ப்பாங்க, நகத்தை பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்த உடனே அவங்க சில விஷயம் சொல்லிட முடியும். உதாரணத்துக்கு மஞ்சள் காமாலைக்கு இப்ப கூட நகம், கண்ணெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற சயின்ஸ் இப்ப கூட இருக்கு. ஆனா அந்த காலத்துல இதை விட அதிகமா நாக்க நீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேத டாக்டர், சித்தா டாக்டர்னா கண்ணை பார்ப்பாங்க, நகத்தை பார்ப்பாங்க, நாக்க நீட்ட சொல்லி பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நாக்க நீட்டுறதுல இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்முடைய நாக்கு வெள்ளையா இருந்ததுன்னா நம்ம உடம்பு முழுக்க டாக்ஸினா இருக்குதுன்னு அர்த்தம். கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படல, ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. அதாவது நம்ம உடம்புல மெட்டபாலிசம் நடக்கும்போது அதுல ஆக்சிடென்ட்ஸ் உருவாகும். உதாரணத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு, சல்பூரிக் ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய ஆக்சைடுகள் உருவாகும். அதுதான் ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க. இவைகள் வெளியேற்றப்படணும். இதெல்லாம் கழிவுகள். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு வெளியேற்றதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். வைட்டமின் சி, கே, இந்த மாதிரி சில விஷயங்கள் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த திரிப்பலாவுல வைட்டமின் சி இருக்கு. அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதாவது ஒரு புத்தகம் படிச்சேன், வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ, நியூட்ரிஷனல் மெடிசின் மே பி கில்லிங் யூ அப்படிங்கிறது அந்த இதனுடைய தலைப்பு. அதாவது நியூட்ரிஷனல் மெடிசின் ஒரு ஃபீல்டு உருவாயிருக்கு. இதை பத்தி நான் ஒருவேளை ஏற்கனவே சொல்லியிருக்க கூடும், இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டா சொல்றேன். ஒரு அலோபதி எம்டி டாக்டர், கணவன் மனைவி 2 பேருமே எம்டின்னு நினைக்கிறேன். அவருடைய மனைவிக்கு சுமார் 30-40 வயசுல உடல் ரொம்ப பலகீனாகுது. அப்படி பலகீனான உடனே அவருக்கு தெரிஞ்ச அந்த அம்மா அவங்க தெரிஞ்ச வித்தியை பாக்குறாங்க, அந்த டாக்டர் அவருக்கு தெரிஞ்ச வித்தியை பாக்குறாரு. இதெல்லாம் அமெரிக்காவில் நடக்குது. வேகமா உடம்பு டிட்டீரியரேட் ஆகுதே தவிர குதிரைக்கு மேல ஏறி சவாரி செய்யறவங்க ஒரு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பலகீனம் ஆகுறாங்க. மருந்து மாத்திரை ஒன்றும் வேலை செய்யல, அலோபதி மருந்து மாத்திரைகள் வேலை செய்யல.
இப்படி இருக்கும்போது ஒரு சில வருஷங்கள் போயாச்சுது. எதேச்சியா ஒரு நண்பர் அவர்கிட்ட அந்த நியூட்ரிஷனல் மெடிசின் அப்படிங்கிற கான்செப்ட சொல்றார். ஒரு அலோபதி மருத்துவரா இருந்துகிட்டு அவரால் அதெல்லாம் ஒத்துக்க முடியல. ஏன்னா இவங்களுக்கு லேப்ல டெஸ்ட் பண்ணணும், டபுள் பிளைண்ட் டெஸ்ட் வேணும், இந்த சயின்ஸ் ஸ்டடி வேணும், இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை இவரு கேள்விப்படலை. இந்த மருத்துவ பத்தி அவருக்கு அவ்வளவு கூடுதல் தெரியல, அதனால அவரு நம்பல. இருந்தாலும் எத்தை திண்டா பித்தம் தெளின்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது சாப்பிட்டு உடம்பு சரியான பரவாயில்லைங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க ஃபேமிலி. அதனால அந்த நியூட்ரிஷன் மெடிசின் கொடுத்து பார்த்தாங்க. அந்த இது சாப்பிட்ட பிறகு அந்த அம்மா உடம்புல ஒரு முன்னேற்றம், குறுகின காலத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றம். அப்புறம் தொடர்ந்து அதை மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சு உடம்பு நல்லா ஆயிட்டது. அப்போ அவரு அதை பத்தி மேற்கொண்டு ரிசர்ச் பேப்பரை படிக்கிறது, அந்த இதுல ஈடுபட்ட பிறகு அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. உடம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை ரிமூவ் பண்ணா போறோம், ஒன்னும் பாடி ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியம் ஆயிரும். அதை ரிமூவ் பண்ற வேலையை வைட்டமின் சி, வைட்டமின் கே, அவங்க பாஷையில கிரேப்ஸ் சீடு நினைக்கிறேன், ஆப்பிள் வினிகர்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சில ஐட்டம் எல்லாம் கூடுதல் உண்டு. இவைகளை எல்லாம் சில ப்ரொபோர்ஷன்ல கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 200 நானோகிராம் வைட்டமின் சி ஒரு ஆளுக்கு டெய்லி தேவை அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுதுன்னா, இவரு சொல்றது நீ ஒரு 200 கிராமே கொடு. வைட்டமின் சி உடம்புக்கு போயிட்டு தேவையான வைட்டமின் சி உடம்பு எடுத்துக்குவோம். மிச்சம் வைட்டமின் சி உடம்புல என்ன டெபிஷியன்சி இருக்குதோ அந்த டெபிஷியன்சியா கன்வெர்ட் ஆகும். வைட்டமின் சிக்கு இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி இன்னும் ஒரு வைட்டமினாகவோ அல்லது வேற ஒரு ஷார்டேஜ் ஆன ஒரு பொருளாகவோ அது தன்னை கன்வெர்ட் பண்ணி அதை சரி பண்ணிடும். அது மாதிரி உடம்புல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸையும் ரிமூவ் பண்ணும் செல்கள்ல இருந்து. அதனால உடம்பு ஹெல்த்தி ஆயிரும் இப்படிங்கிறது ஒரு பிலாசபி. அப்படி ஒரு நியூட்ரிஷனல் மெடிசின் சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. கன்னியாகுமரியில் அப்படி இருக்கிற ஒரு குரூப் இருந்து அந்த புத்தகம் வாங்கி படிச்சேன். அதுல அவங்க நிறைய அலோபதி மெடிசின் எப்படி ட்ரீட் பண்ணுது, அதுல என்னென்ன கோளாறுகள் இருக்குது, ஏன் பேஷண்ட் சரியாக மாட்டாங்க. உதாரணத்துக்கு பிளட் ப்ரெஷருக்கு ட்ரீட் பண்ணுவாங்க, இவங்க கொடுக்குற மருந்தினாலேயே அந்த பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ல பின்னாடி சாவாங்க. ஏன்னா அந்த பிளட் ப்ரெஷர் மெடிசினே பிளட் ப்ரெஷர் சாவுக்கு காரணமாகுது. ஸ்டடி படி மருந்து சாப்பிடாதவனோட மருந்து சாப்பிட்டவன் சாகுறான் சீக்கிரம். இந்த மாதிரி எல்லாம் சில ஸ்டடிகள் இருக்கு. இதெல்லாம் அமைக்கிறாங்க மருந்து கம்பெனி, அப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். அது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம ஆயுர்வேதத்துல சித்தால திரிப்பலான்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இதை காயக்கல்ப மருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது திரிப்பலால வைட்டமின் சி, அதாவது நெல்லிக்காய் இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி சொல்ல வந்தேன். அதனால இந்த கண்ணோட்டத்துல ஆராய்ச்சிகள், புதிய ஆராய்ச்சிகள் தேவைப்படுது. அப்பதான் நமக்கு அதனுடைய பெருமைகள் தெரியும். எப்படியானாலும் இவங்க அந்த கண்ணை பார்ப்பாங்க, நாக்க பார்ப்பாங்க. இந்த நாக்க பார்க்கறதுல நாக்கு வெள்ளையா இருந்ததுன்னா உடம்பு முழுக்க டாக்ஸின் இருக்குன்னு அர்த்தம். அந்த டாக்ஸினை ரிமூவ் பண்ணணும். இவங்க அதை மலம் அல்லது கழிவுகள் அப்படிம்பாங்க. அதை நீக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு பஞ்சகர்மான்னு பேரு. வாந்தி எடுக்க வைக்கிறது, வேர்க்க வைக்கிறது, மோஷன் போக வைக்கிறது, எண்ணெயில ஊறுகாய் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் சில முறைகள் உண்டு. இதுக்கு பஞ்சகர்மான்னு பேரு. ரொம்ப சீரியஸான ஆளா இருந்தா பஞ்சகர்மா பண்ணி சரி பண்ணிக்கிட்டு உடம்பு சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். ஏன்னா மருந்து கொடுத்தாலும் அந்த ஆளுக்கு உடம்புல வேலை செய்யாது. மருந்து அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி குறைஞ்சிருக்கலாம்,
அல்லது மருந்துடைய டோஸை விட அதிகமான பிரச்சனை உடம்புல இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல அவங்க இந்த மாதிரி வாந்தி, பேதி, வேர்க்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி உடம்புல உள்ள கழிவை நீக்குவாங்க. அது பஞ்சகர்மான்னு பேரு. எல்லாருக்கும் அது தேவைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸுக்கு அது தேவையா இருக்கும். அப்ப நாக்குல அடிநாக்கு மட்டும் வெள்ளையா இருந்ததுன்னா வயிறு சரியில்லைன்னு அர்த்தம். டைஜஷன் ப்ராசஸ் சரியா நடக்கல, அந்த மாதிரி அர்த்தம். அப்ப அவங்களுக்கு இந்த நாக்கை பார்த்தா அவங்களுக்கு அதுல ஒரு இண்டிகேட்டர். அது மாதிரி இந்த இது கொஞ்சம் அதிகமாவே ஹோமியோபதிக்காரங்கிட்டையும் உண்டு. ஹோமியோபதிக்காரங்களுக்கு நிறைய சிம்டம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றது மாதிரி தான் அவங்களுக்கு நோயை முடிவு பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். உதாரணத்துக்கு படுக்கிறீங்கன்னா வலது பக்கம் சாஞ்சு படுக்கிறீங்களா, இடது பக்கம் சாஞ்சு படுக்கிறீங்களா, இல்லை மலர்ந்து படுக்கிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஹோமியோபதிக்காரங்களுக்கு முக்கியம். இப்போ பழைய காலத்துல இதுவும் முக்கியம். இந்த பேதியை பார்த்து கூட நோயெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. பேதியில இற புழு போகுதா, அது லூசா போகுதா, கட்டியா போகுதா, மஞ்சளா போகுதா, ப்ரௌனா போகுதா, இப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள் பழைய காலத்துல ஆயுர்வேத சித்தா டாக்டர்கள் கணக்கில் எடுத்திருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு நமக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 12வது அத்தியாயம் பார்த்தோம்னா பெரிய ஆச்சரியமா தோணாது. இது நம்முடைய பரம்பரை அப்படிங்கிற மாதிரி தோணும். போன இதுல நம்ம ஒரு சுரங்கம் தோன்றது சம்பந்தமா, சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறது சம்பந்தமா பார்த்தோம். ஆகார அத்தியக்ஷக சுத்த தாத்து சாஸ்திர ரசபாக்க மணிராகஜக. தாத்துக்களை பத்தி தெரிஞ்சவன், பாதரசத்தை பற்றி தெரிஞ்சவன், மணிகளை பத்தி தெரிஞ்சவன். அதை தெரிஞ்சவங்களை கூட கூட்டிட்டு அந்த துறையில திறமசாலியான வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான உபகரணங்களோட கிட்ட, மூஷா, அங்கார, பஸ்ம, லிங்கம் இந்த மாதிரி அடையாளங்களை வச்சு, அதான் சாமுத்திரியா லட்சணம் அப்படின்னு சொல்ல வந்தேன். சாம்பல் இருக்கா, நெருப்பு இருக்கா, தாத்துவினுடைய தாத்துக்கள் கிடைக்குதா, இந்த மாதிரி அடையாளங்களை எல்லாம் வச்சு சுரங்கங்கள் எங்க தோண்டுனா லாபகரமா இருக்கும், இங்க எவ்வளவு தாத்து கிடைக்குங்கிறதெல்லாம் கணக்கு போட்டுக்கணும். இப்ப கூட இது ஒரு பயிற்சி இருக்கு. கிணறெல்லாம் வெட்டும் போது பழைய காலத்துல தீ கொளுத்துவாங்க. தீ அதாவது ஒரு விளக்குன்னு வச்சுங்களேன், விளக்கு கொளுத்தான்னு வச்சுங்க, அந்த விளக்கு அந்த கிணத்துக்குள்ள எரியணும். எரிஞ்சதுன்னா போதுமான ஆக்சிஜன் இருக்கு, வேலை செய்யறவங்க உள்ள போய் வேலை செய்யலான்னு அர்த்தம். விளக்கு எரியலைன்னா உள்ள கார்பன் டை ஆக்சைடு அல்லது வேற ஆபத்தான காற்றுகள் இருக்கு, உள்ள போய் வேலை செய்யக்கூடாதுங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் அனுபவத்துல நமக்கு லட்சக்கணக்கான வருஷ பரம்பரை இருக்கு. இது இன்னைக்குள்ள நவீன தலைமுறைகள் அதை மறந்து போயிடுறாங்க. இது பல லட்சக்கணக்கான வருஷ அனுபவங்கள் இருக்கிறதுனால அனுபவத்தின் அடிப்படையில் நாம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம். உலகம் முழுக்க இது நடக்குது. இந்தியா மாதிரி பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடிய நாடுகள்ல இது இந்த சயின்ஸ் இன்னும் பெட்டரா இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தது. இப்ப 2வது இது பார்க்கணும். பர்வதானாம் அபிஜ்ஞாத உத்தேசானாம்
உத்தேஷானா பில பில குஹ குஹ உபத்யகா உபத்யகாலா இல்ல உபத்யகா உபத்யகா லயன லயன गूढ़ கூட खातेषु காத்தேஷு अन्तः அந்தஹ प्रस्यन्तिनः பிரஸ்யந்தினஹ जम्बू ஜம்பு चूत சூத ताल பால फल பல पक्व பக்வ हरिद्रा ஹரித்ரா भेद வேத அடுத்தது குடவா கூடவா அப்படின்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதம் பண்ணவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குது. தமிழ்ல அத குடன்னு எழுதியிருக்காங்களா கூடன்னு எழுதியிருக்காங்களா? வேத வேத ஹரிதா லக்ஷௌத்ர அப்படிதான் சாமி இருக்கு. பாட்ட பேதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சார். சரி, நம்ம ஹரிதால ஹரிதால மன மனஹ மனஹ ஷிலா ஷிலா க்ஷௌத்ர ஷௌத்ர ஹிங்குலுக ஹிங்குலுக புண்டரீக புண்டரீக சுக சுக மயூர மயூர பத்ரவர்ணாஹ பத்ரவர்ணாஹ சவர்ண சவர்ண உதக உதக ஓஷதி ஓஷதி பர்யந்தாஹ பர்யந்தாஹ சிக்கணாஹ சிக்கணாஹ விஷதாஹ விஷதாஹ பாரிகாஹ பாரிகாஹ ச ச ரசாஹ ரசாஹ காஞ்சனிகாஹ காஞ்சனிகாஹ உங்களுக்கு தமிழ்ல என்ன இருக்குன்னு படிங்க பார்ப்போம். பாடபேத சாமி. ஆமா, எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது? பக்வ ஹரித்ரா வேத ஹரித்ரா ஹரிதா லக்ஷௌத்ர ஹிங்குலஹ புண்டரீக சுகம யூர பத்ர அல்ல, பேதக்கு அடுத்தது ஹரிதா வந்துட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஹரிதா அடுத்தது மனஷிலா இல்ல, கூட இல்ல, மனஷிலா இல்ல. ஆமா,
சரி சரி. காஞ்சனிக்காக, காஞ்சனம் அப்படின்னா தங்கம். காத்தே சம்ஸ்கிருத பாரதியில என்ன ஒரு பாட்டு உண்டு, காத்தே காஞ்சனமாலா, அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். காஞ்சனம்னா தங்கம், தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கிற அடையாளங்கள் சொல்ல போறாங்க. பர்வதானாம் மலைகள், அபிஜ்ஞாத உத்தேசானாம், அபிஜ்ஞாத அப்படின்னா பிரபலமான மலைகள். நாம எந்த மலையில தங்கம் இருக்கலாமோ அப்படின்னு தேடுறோமோ அந்த மாதிரி மலைகள்ல பொதுவா ஒரு யூகம் இது, எரிமலைகள் வெடிச்சு சிதறக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். எரிமலைகள் வந்து பின்னாடி அது உறைஞ்சி மலையா மாறின இடங்கள், அந்த மலைகள்ல இந்த மாதிரி பூமிக்குள்ள இருந்து லாவா எல்லாம் வெளியே வர்றதுனால மெட்டல்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். பொதுவா சீனாக்காரன் தென்னாப்பிரிக்காவில் போய் நோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து அவ்வளோத்தையும் சுரண்டிட்டு இருக்கான் அப்படின்னு. அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். பிரஸ்யந்தினக அப்படிங்கிறது ஒழுகிறது, ஊறுறது. இங்கிலீஷ்ல சொன்னா ஊசிங் அவுட். எங்க இருந்து அப்படின்னா பில, குண்டுகள், பள்ளங்கள். அஹோ பில அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோவிலுக்கு. அங்க ஒரு குகை இருக்குதுன்னு நினைக்கிறேன், அஹோ பில மட். ஆந்திராவில் ஸ்ரீசைலம் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அஹோ பிலம் அப்படிங்கிற இடத்துல நரசிம்மர் கோவில் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பள்ளம், குண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். குகை, உபத்யகா மலை சரிவுகள்,
லயன, அதை ஒட்டி இருக்கிற பகுதிகள். கூட, கொஞ்சம் குட காத்தேஷு. காத்த அப்படின்னா தோன்றது. சுரங்கம் தோண்டி அதுக்குள்ள இருக்கிற இடங்கள், ஏற்கனவே தோண்டப்பட்டு இருக்கிற இடங்கள்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து ஏதாவது திரவம், லிக்விட் வெளியே வருதா அப்படிங்கிறத கவனிக்கணும். அந்த லிக்விட் எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். ஜம்பு, ஜாமுன் நிறத்துல, குலாப் ஜாமுன்னு சொல்லுவாங்க. இந்த குலாப் ஜாமுன்ங்கிறது ஜம்பு பழம். நாவல் பழம் நம்ம சொல்லுவோம். நாவல் காடு, நாவ அப்படின்னு ஊரே இருக்கு. நம்முடைய நிலப்பகுதிக்கு ஜம்பு தீபம்னு பேர். மகா சங்கல்பத்துல பாரத கண்டே பரத வர்ஷே ஆத்ய பிரம்மணக துதிய பரார்த்தே அந்த மாதிரி சொல்லி தொடங்கி வரும்போது ஜம்பு தீபே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய இந்திய நிலப்பகுதி ஜம்பு தீபத்துல வருது. இந்த பாரத நாடு அப்படிங்கிறது ஜம்பு தீபத்துல வருது. ஜம்புங்கிற பேர்ல ஒரு தீவு, நாவலன் தீவு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நாவல் மரங்கள் இந்தியா முழுக்க இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். அந்த நாவல் பழத்தினுடைய நிறம் அது ஒரு டார்க் ரெட் மாதிரி இருக்கும். டார்க் வயலட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிறத்துக்கு அப்படி சொல்லுவாங்க. ஜம்புனா நாவல் பழ நிறத்துல இருக்கா. அதுக்கு இங்கிலீஷ்ல ரோஸ் ஆப்பிள்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சூத்த. சூத்த அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு மாம் மரம், மாம்பழம், மா அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது தால. தாலங்கிறது பனை மரம். இந்த இடத்துல பலங்கிற வார்த்தை பின்னாடி வர்றதுனால நாவல் பழம், மாம்பழம், பனம்பழம். பனம்பழம் கொஞ்சம் கருப்பும் மஞ்சளும் கலந்துருக்கும். மாம்பழம் பொதுவா மஞ்சளா இருக்கும். இந்த மாதிரி பழங்களுடைய நிறத்துல இருக்குதா? அடுத்தது பக்குவன்னா பழுத்த பழங்கள் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காம்பவுண்ட் பெருசா அளவு சரியா வரல. ஜம்பு, சூத, தால, பல, பக்குவ. அடுத்தது ஹரித்ரா.
மஞ்சள் மாதிரியான மஞ்சளா, மாம்பழம் மாதிரியான மஞ்சளா, பேத இந்த வித்தியாசங்களை கவனிக்கணும். அடுத்தது குட அப்படிங்கிறதா இருந்தால் அதுக்கு பவுடர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, தூள் அந்த மாதிரி. கூடு அப்படி இருந்தா அது சர்க்கரையை குறிக்கலாம். சர்க்கரையினுடைய நிறத்துல இருக்குதா அப்படின்னு கணக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியல, இல்ல அது மாதிரி இனிப்பா இருக்குதா அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அடுத்தது ஹரித்தால. ஹரின் அப்படின்னா பச்சை அப்படின்னு அர்த்தம். ஹரித்தால அப்படிங்கிறது ஒரு வகை புல்லு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது மாதிரி பச்சையா இருக்குதா? மனஷிலா தமிழ்ல இல்ல, ஆங்கிலத்துல இருக்கு. பொதுவா ஷிலா அப்படின்னா கல்லு, மனஹ அப்படின்னா மனசு. மனஷிலா சந்திரக்கல் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வர்றாங்க. மனசுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் உண்டு. சந்திரக்கல், சந்திரகாந்தக்கல் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வர்றாங்களாங்கிறது தெரியல. ஷௌத்ர அப்படிங்கிறதுக்கு தண்ணீர் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு, தேன் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அந்த லிக்யூடினுடைய ருசிய இது குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹிங்குலுக்க, ஹிங் அப்படின்னா காயம். காயத்தினுடைய மனமோ குணமோ இருக்குதா? புண்டரீக தாமரையினுடைய மனம் இருக்குதா? இந்த இதெல்லாம் முடியும் போது வர்ணாகான்னு முடியுது. அதனால முதல்ல சொன்னது எல்லாம் மனம். அதான் முதல்ல இருந்து தொடங்கி இங்க வரைக்கும் அந்த காம்பவுண்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணணும். அதாவது ஜம்பு, சூத, தால, பக்வ, ஹரித்ரா, பேத, ஹரித்தால, ஷௌத்ர, ஹிங்குலுக, புண்டரீக, சுக, மயூர, பத்ர, வர்ணாக எல்லாமே இந்த நிறம். இங்க ருசிய பத்தி பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். தேனுடைய நிறம், காயத்தினுடைய நிறம், தாமரையினுடைய நிறம், சுகக கிளியினுடைய நிறம், மயூர மயிலுடைய நிறம், சுக மயூர பத்திரன்னு சேர்த்து எடுத்துக்கலாம், அல்லது பத்திர தனியாக எடுத்துக்கலாம். மயில் கிளியினுடைய இறகுனுடைய நிறம்னு எடுத்துக்கலாம், அல்லது மயில் கிளி இலை அதனுடைய நிறமா இருக்குதா?
சவர்ண உதக ஓஷதி பர்யந்தாக. உதகம் அப்படின்னா தண்ணீர், நீர்நிலை. ஓஷதி அப்படின்னா செடி கொடிகள். இத மாதிரி நிறத்துல பக்கத்துல குளங்குட்டையோ நீர்நிலைகளோ செடி கொடிகளோ இருக்குதா? நியாயமா இந்த நிறத்தை ஒட்டுன நீர்நிலைகளோ செடி கொடிகளோ பக்கத்துல இருக்குதா? சிக்கனாக பிசுபிசுப்பு இருக்குதா? விஷதாக டிரான்ஸ்பரண்டா இருக்குதா? பாரிக்காக பாரமா கனமா இருக்குதா? ரசாக காஞ்சனிக்காக. இப்படிப்பட்ட ரசங்கள், ரசம்னா லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது தாத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது தங்கத்தை தரக்கூடியதாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் தங்கச் சுரங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான சில அடையாளங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆங்கிலம் liquids which ooze out from pits, caves, slopes, caves வந்து சீக்கு பதிலா ஈன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. are deep excavations of well-known mountains which have the color of the fruit of rose apple, of mango and of fan palm, which are as yellow as ripe turmeric, sulfurate of arsenic. இவங்க ஹரிதாலங்கிறதுக்கு வேற விதமா அர்த்தம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹனிகோம் and vermilion, which are as resplendent as the petals of a lotus, are the feathers of a parrot or a peacock, which are adjacent to any mass of water or shrubs of similar color, and which are greasy, transparent, and very heavy, are ores of gold. தமிழ் என்ன சொல்லுது? கண்டறிந்த அல்லது முன்னர் பிரசித்தமாயிருக்கும் இடங்கள் இருக்கும் மலை துவாரங்களிலும் குகைகளிலும் மலையடிவாரங்களிலும் கல்லை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரைகளிலும் இரகசியமாய் உருவாக்கப்பட்டு பெரிய பெரிய பாறைகளால் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் பள்ளங்களிலும் உருவாகும் அந்த கூட காத்தேஷ்வந்தக அப்படிங்கிறது ரகசியமா தோண்டி மூடி மறைச்சி வச்சிருக்கிறது அப்படிங்கிற அந்த அர்த்தம் இந்த இடத்துலதான் வருது. திருப்பி படிங்க. கல்லை குடைந்து அமைக்கப்பட்ட குடை வரைகளிலும் இரகசியமாக உருவாக்கப்பட்டு பெரிய பெரிய பாறைகளால் மூடி மறைக்கப்பட்டிருக்கும் பள்ளங்களிலும் உருவாகும் திரவரூபமான பொருளிலிருந்து தங்கம் கிடைக்கும்.
அந்த திரவப் பொருள் கெட்டியாக, கனமாக, சுத்தமாக இருக்கும். நாவல் பழம், மாம்பழம், பனம்பழம், நடுவில் பிளக்கப்பட்ட மஞ்சள் கிழங்கு, அரிதாளம், தேன், பெருங்காயம், தாமரை, கிளியின் சிறகு, மயிலின் தோகை இவைகளின் வண்ணங்களில் அந்த திரவப் பொருள் இருக்கும். அந்த இடத்தில் சுற்றுப்புறங்களில் இருக்கும் தண்ணீரும் செடிகளும் கூட அந்த நிறத்திலேயே இருக்கும். ம். மூணு. அப்சு அப்சு நிஷ்ட்யூதாः நிஷ்ட்யூதாः தைலவத் தைலவத் விசர்ப்பிணः விசர்ப்பிணः ஷட் கமல கிராஹிணः ஷட் கமல கிராஹிணः ச ச தாம்ர ரூப்யயோः தாம்ர ரூப்யயோः शतात् उपरि शतात् उपरि वेद्धारः वेत्तारः போனதுல அந்த கூட காத்தேஷு அப்படின்னு ஒரு இது இருந்தது. மனுஷன் கண்டுபிடிச்சுக்கிட்டு ஒளிச்சு வச்சு அவன் தோண்டி வித்துட்டு இருப்பான். நம்ம அரசாங்கம் குவாரியில விற்கிறது மாதிரி ஆத்து மணல், இயற்கை கனிம வளங்களை எம்எல்ஏ மந்திரிகள் ஆட்டோ போடுறது மாதிரி ஆட்டோ போட்டுட்டு இருப்பாங்க. அதனாலதான் ஒளிச்சு வச்சிருக்கிறதையும் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க போல. அப்சு நம்ம போன தடவை ஒரு விதமான திரவம் லிக்விட் பத்தி பார்த்தோம். இப்போ இன்னொரு விதமான லிக்விட் நிஷ்ட்யூதாக. நிஷ்ட்யூதாக அப்படின்னா வெளிவரக்கூடியது, ஊஸ் அவுட், அந்த மாதிரி வச்சு அர்த்தம் எடுத்துக்கலாம். தைலவத் விசர்ப்பிணக, எண்ணெய் மாதிரி ஒழுகக்கூடிய லிக்விட். அதாவது தண்ணி அப்படி சல்லுன்னு ஓடிவிடும். இது அப்படி இல்லை, எரிமலை குழம்பு மாதிரி வழியக்கூடியது. அது இப்படி அர்த்தம் எடுக்கலாம். தண்ணியில இந்த நாம போன இதுல சொன்ன மாதிரி அந்த லிக்விட விட்டோம் அப்படின்னா, பொதுவாக அந்த தேன் ஒரிஜினல் தேனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேர் தண்ணியில தேனை விட்டு பார்க்கணும்னு ஒரு இது சொல்லுவாங்க. தேன் தண்ணியில படந்துட்டுதுன்னா அது சர்க்கரை பாகு போட்டு பண்ண தேனு, அது தனியா தண்ணியில ஒட்டாம இருந்ததுன்னா ஒரிஜினல் தேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க.
அது மாதிரி இந்த மேல நம்ம பார்த்த லிக்விட தண்ணியில விட்டோம் அப்படின்னா அப்சு நிஷ்டியூதாக தண்ணியில விட்டோம் அப்படின்னா தைலவத்து விசர்ப்பினக எண்ணெய மாதிரி படர்ந்தால் இந்த ஒரு எழுத்து ஒரு சந்தேகம் வந்துட்டுது. ஷட்கமலன் போட்டிருக்காங்களா ஷங்கமலன் போட்டிருக்காங்களா? பாயிங் கமலன் போட்டாங்க பாடம் எழுதற்கு. பாயிங் கமலன். நம்ம அது இங்கு தான் இட்டு இல்லை, நான் இட்டுன்னு தப்பா படிச்சேன். அது ஒரு புள்ளி இருக்கு, அதை கவனிக்க விட்டேன். பங்கமல அப்படின்னா அது படிக்க வேண்டிய முறை எப்படின்னா பங்க பங்க மல மல காகினஸ்ச காஹினஸ்ச. பங்கம்னா சேறு செளி, மலம்னா அழுக்கு, கிராகிணக அப்படின்னா அந்த இதுல ஏதாவது அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அப்படியே படிய வச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். தாமிர ரூபியோகோ தாமிரத்துக்கும் வெள்ளிக்கும். ஷதாத்துபரி 100 விழுக்காடுக்கு மேல, 100% மேல. வேத்தாரக வெட்டுனா கிடைக்கும் அப்படின்னு. வேத்தாரகங்கிறதுக்கு பிளத்தல், தோண்டுதல் அந்த மாதிரி ஒரு அர்த்தம். அந்த மாதிரி இடங்கள்ல தோண்டினால் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல அதை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆங்கிலம். Likewise, liquids which, when dropped on water, spread like oil, to which dirt and filth adhere, and which amalgamate themselves more than 10% with copper or silver. தமிழ். அந்த திரவத்தை தண்ணீர் மீது தெளித்தால் அது எண்ணெயை போன்று தண்ணீர் மீது பரவி நிற்கும். சேறு, அழுக்கு போன்றவை அந்த திரவத்தோடு கலந்துவிடும். அதனை விட 100 பங்கு அதிக எடையுள்ள செம்பும் வெள்ளியும் அதனுடன் கலந்துவிடும். கலந்த அவை தங்கமாக மாறிவிடும். திருப்பி படிங்க. அந்த திரவத்தை தண்ணீர் மீது தெளித்தால் அது எண்ணெயை போன்று தண்ணீர் மீது பரவி நிற்கும். சேறு, அழுக்கு போன்றவை அந்த திரவத்தோடு கலந்துவிடும். அதனை விட 100 பங்கு அதிக எடையுள்ள செம்பும்
வெள்ளியும் அதனுடன் கலந்துவிடும். கலந்த அவை தங்கமாக மாறிவிடும். இன்னொரு லைன் இருக்கு சாமி. பார்ப்பதற்கு இதே திரவத்தைப் போலிருந்து இதைவிட உக்கிரமான வாசனையோடும் ருசியோடும் இருப்பது அது அடுத்த சீலா. வரியில அடுத்தது படிக்கணும். அது என்ன ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். பொதுவா தங்கத்தோட தாமிரத்தை கலப்பாங்க. அதுக்கு வளைவு நெகிழ்வு தன்மையெல்லாம் கொடுக்கறக்காங்க. தங்கத்துக்கு வளைகிற நெகிழ்கிற தன்மை கிடையாது. அதனால அதுக்கு கூட குறிப்பிட்ட சதவீதமாவது தாமிரம் சேர்த்தாதான் அது நகைகளாக மாற்ற முடியும். அப்படி தங்க நகை கடைக்காரங்கெல்லாம் நல்ல கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னு அண்மையில பார்த்தேன். 100 கிராம் தங்கம்னு சொல்லி நம்மகிட்ட விற்பாங்க. அதுல 80 கிராம் தான் தங்கம் இருக்கும், 20 கிராம் அந்த மாதிரி ஒரு ரேஷியோ செம்பு இருக்கும். செம்பையும் தங்க விலையில் நம்ம தலையில கட்டிக்கிட்டு அந்த பணத்தை அவங்க கொள்ளையடிச்சிடுறாங்க. அதனால நிறைய பேர் தங்க பிசினஸுக்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்மையில சென்னையில ஒரு பிளைட்ல வந்த 150 பேர்ல 7 பேர் மட்டும்தான் ஒரிஜினல் பேசஞ்சரா, மீதி 143 கடத்தல்காரங்களாம். என்ன அர்த்தம்? மலேசியால இருந்து என்னவோ கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு டிக்கெட் சார்ஜை விட அதிகமா லாபம் வருது. அதனால பிளைட்ல டிக்கெட் போட்டு போய் கடத்தி கொண்டு வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இங்க அந்த மாதிரி ஏதோ அந்த தங்க லிக்விடோட 100% அதிகமா தாமிரத்தை எல்லாம் கலக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்களான்னு தெரியல. சரி, அடுத்தது 4. தத் பிரதிரூபகம் தத் பிரதிரூபகம் உக்ர கந்தரசம் உக்ர கந்தரசம் ஷிலாஜத் ஷிலாஜத் வித்யாத் வித்யாத். இத மாதிரியே இருக்கும். தத்து பிரதி ரூபகம், அதை காப்பி பண்ண மாதிரி. பிரதினா காப்பி. இந்த இடத்துல பல அர்த்தம் உண்டு. பிரதிபிம்பம், கண்ணாடியில தெரியக்கூடியது பிரதிபிம்பம். நம்முடைய ஒரு காப்பி அங்க தெரியும். பிரதிபதம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பதம்னு அர்த்தம், ஆப்போசிட்னு அர்த்தம். ஆப்போசிட்ல தெரிகிறது நம்முடைய ஒரு காப்பியாவும் இருக்கும். சில இடங்கள்ல ஆப்போசிட்ங்கிற அர்த்தத்துல எடுப்பாங்க, சில இடத்துல அதே மாதிரிங்கிற அர்த்தத்துல எடுப்பாங்க. பிரதி தினம் வரும்போது தினந்தோறும்ங்கிற அர்த்தத்துல வரும். இந்த இடத்துல அதே மாதிரி இருக்கும், ஆனா உக்ர கந்த, உக்ரமான ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும். அப்படிப்பட்ட ரசம், தாத்துக்கள். சிலாஜத்து, சிலாஜத்தா இருக்கலாம், அல்லது அப்படி இருந்தா அது சிலாஜத்தா இருக்கும் அப்படின்னு. சிலாஜத்து அப்படிங்கிறது நிலக்கரியா இருக்கலாம், நிலக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்ல போட்டிருக்காங்க. சீக்கிரம் தீப்பிடிக்கும்னு போட்டிருக்காங்க.
அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன பாறை எண்ணெய், அதாவது ராக் ஆயிலா அந்த மாதிரி, அதாவது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் மூலமான தாத்து லிக்விட். பள்ளிக்கூடத்தில் படிச்சு ரொம்ப நாளானால அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு மறந்துட்டேன். அந்த நம்ம பாலைவனத்துல எல்லாம் கிடைக்கிறது என்னது? க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில். சிலாஜத்துங்கிறது க்ரூட் ஆயில்னு எடுத்துக்கலாம். இதே அடையாளங்கள் உள்ளது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருந்ததுன்னா அது க்ரூட் ஆயிலா இருக்கலாம். ஆங்கிலம் வந்து பிட்டுமென் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஷிலானா பாறை, பாறை எண்ணெய், ராக் ஆயில், அந்த அர்த்தத்துல சமஸ்கிருதத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஆங்கிலம் of similar appearance as the above, but of piercing smell and taste. ரசம்ங்கிறத டேஸ்ட்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. is bitumen. தமிழ் பார்ப்பதற்கு இதே திரவத்தை போலிருந்து இதைவிட உக்கிரமான வாசனையோடும் ருசியோடும் இருப்பது ஷிலாஜித் என்னும் தாது. இந்த ஷிலாஜித் அப்படின்னு ஒரு மூலிகையும் உண்டு. வட இந்தியால எல்லாம் போனா இப்ப இந்த கும்பமேளால எல்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க. அநியாய விலைக்கு நம்மள தலையில மிளகா அரைக்க பார்ப்பாங்க. ஷிலாஜித்துங்கிறது ஒரு மூலிகை கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது ரிசர்ச் பண்ணா ஷிலாஜித்தை தமிழ்ல வேற என்ன சொல்றாங்கன்னு, அது ஷிலாஜித்து, இது ஷிலாஜத்துனாக்கும் எழுதியிருக்காங்க. ஒருவேளை ப்ரொனன்சியேஷன் ரெண்டும் ஒண்ணுதானா அப்படின்னு தெரியல. ப்ரொனன்சியேஷன் மட்டும்தான் வித்தியாசமான்னு தெரியல. ஷிலாஜித்துன்னு ஒன்று உண்டு. அதுவும் இந்த ஷிலாஜத்தும் ஒன்னா வேறையாங்கிறது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அது வந்து மூலிகை நான் சொன்னேன், அந்த ஷிலாஜித் அப்படிங்கிறது. அதுக்கு வேற என்ன பிரயோஜனங்கள் என்னன்னு தெரியல. நான் மூலிகைன்னு கற்பனை பண்ணிட்டு சொல்றேன். அங்க விற்கிறதுக்கு திரிவாங்க, அது எதுக்கு, அதனால என்ன பிரயோஜனம் நான் விசாரிச்சது இல்லை. ஒரு யூகத்துல அது மூலிகைன்னு நினைச்சிட்டு சொல்றேன். ஜிம்ல வந்து அது சாப்பிடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஜிம்ல நம்ம கோச் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா ஆமா, அவங்க வந்து அது சாப்பிடுங்க, அது நல்லதுன்னு. நான் அது ஏதோ மெடிசின். சொல்லுங்க சாமி. ஷிலானா பாறை மாதிரி, கல்லு மாதிரின்னு அர்த்தம். ஷிலை அப்படின்னா பாறை கல்லு மாதிரி, உடம்பு அப்படி கல்லு மாதிரி ஆக்குங்கிறதுனால ஷிலாஜித்துன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு நான் யூகிச்சுட்டு தான் அப்படி சொன்னேன். ஜிம்ல சொல்றாங்கன்னா அப்ப அது ஒரு மூலிகை தான், உடம்ப பாறை மாதிரி மாத்தக்கூடியதான். நான் கூகுள் சர்ச் பண்ணேன் சாமி, அது நம்ம படிச்சதுதான் அப்படியே இருக்கு. அதுல என்ன சொல்லுதுன்னா, natural humanic substance that is formed over many years from the remains of plant matter as a result of both biological and geological process. It is found in high altitudes of stony mountains, in sheltered crevices and cave. அப்படின்னு போட்டு கல்லு மாதிரிதான் இருக்கு. ஆமா, நம்ம ஊர்ல வந்து இமயமலையில இருந்து தான் எடுத்து வருவாங்க. நம்ம ஊர்ல விற்க வர்றதெல்லாம் இமயமலையில இருந்து கிடைக்குது, அபூர்வம், எடுத்துட்டு வந்திருக்கோம் வாங்கிங்கன்னு சொல்லி தான் தலையில மிளகா அரைப்பாங்க.
க்ரூட் ஆயில் வேற, ஷிலாஜித் வேறன்னு நினைக்கிறேன். அல்லது ஷிலாஜித்தினுடைய இன்னொரு வடிவம் தான் க்ரூட் ஆயில். இன்னும் ஒரு சில ப்ராசஸ் எல்லாம் நடந்த பிறகு க்ரூட் ஆயிலா மாறுமா என்னமோ. ஆனா இது வந்து ஹை ஆல்டிடியூட் ஆகும். பொதுவாக க்ரூட் ஆயில் வந்து லோயர் ஆல்டிடியூட், அதாவது தோண்டி எடுக்கணும். ஆனா பேசிக் ரெண்டுக்கு கான்செப்ட் ஒண்ணுதான் இல்லையா? இறந்த உயிரினங்கள் பூமிக்கு அடியில படிஞ்சு நாள்பட மக்கி உருவாகிறது தான் க்ரூட் ஆயில். என்ன ஆர்கானிக் ஆயில் அது. அதாவது பூமிக்கு அடியில இப்படி இருந்ததுன்னா அது பெட்ரோலியம் ஆட்டு அந்த மாதிரி ப்ராசஸ்ல போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்லுவாங்க, இதே இதுதான் முக்கியமா கார்பன் ஒரு லெவலுக்கு மேல ப்ரெஷரைஸ் ஆகி ஹீட் ஆகி வரும்போது வைரமா மாறுதுன்னு சொல்லுவாங்க. இந்த வைரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சப்ஸ்டன்ஸ் தான், வேற வேற விதமான ப்ராசஸுக்கு ஆட்படும் போது அது வேற வேற ஃபார்ம்ல வருதுன்னு நினைக்கிறேன். இதுல ஹை ஆல்டிடியூட்ல வரும்போது ப்ரெஷர் இருக்காது, அது ஷிலாஜித்தா மாறுதுன்னு நினைக்கிறேன். பூமிக்கு அடியில போகும்போது க்ரூட் ஆயிலா மாறுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ப்ரெஷர் எல்லாம் ஃபார்ம் ஹீட் எல்லாம் உட்படும் போது வைரமா மாறுதோ என்னமோ தெரியல. அது ஒரு ரிசர்ச்சுக்குரிய விஷயம் தான். பொதுவாக இந்த ஷிலாஜித் உடம்ப வைரம் மாதிரி மாத்திரம் சொல்லி விற்கான்னு நினைக்கிறேன். பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல. ஒரு பாட்டில அடைச்சு வச்சிருப்பாங்க, வேணுமான்னு கேட்பாங்க. நான் ஏதோ மெடிசன் இந்த இது மாதிரி ஸ்டீராய்டு மாதிரி நினைச்சு வேண்டாம்னு சொல்லி நான் ஸ்ரத்திச்சு பார்த்தது இல்ல. நம்ம வாங்க போறது இல்லையா, அதனால நம்ம எதுக்கு பார்க்கணும்னு நான் பார்த்தது இல்ல. இனிமேல் பார்க்கணும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல இல்ல சாமி. பாக்குறது கல்லு மாதிரி தான் சாமி மாதிரி இருக்கு. விட்டமின் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு விதத்துல கல்ல குறிக்கிற வார்த்தை தானே இல்லையா? விட்டமின் தான் சாமி. அந்த ஷிலாஜித்தும் பார்க்க கல்லு, கருப்பு கல்லா தான் இருக்குமா? ஆமா, கருப்பு கல்லு மாதிரி இருக்கு சாமி. ஓ, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுங்க. நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே விதமான ப்ராசஸ்ல வர்றதுதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, டியூரேஷன் தான் வித்தியாசமா இருக்கும். என்ன இருக்குல்ல சாமி இதான். தெரியுதா சாமி ஸ்கிரீன்? ஆமா, டெஸ்டோஸ்டிரான் லெவல் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது. ஆமா, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட் அளந்து விட வேண்டியதுதான். ஆனா நான் நினைக்கிறேன் ஷிலாஜித் பத்தி ஆயுர்வேதத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆயுர்வேதத்துல ஏதாவது ஒரு ஆயுர்வேதத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றேன். ஆயுர்வேதத்தை வச்சுதான் இதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஆயுர்வேதத்துல ரெக்கார்டா இருக்குதா இல்ல செவிவழி செய்தியா மட்டும் இருக்குதான்னு தெரியல. ஆனா ரொம்ப பிரபலமான மருந்துகள் கடைகள் எல்லாம் ஷிலாஜித்துங்கிற பேர்ல மருந்துகள் விற்பாங்க. அதனால அது ஆயுர்வேதத்திலேயே சம்பந்தப்பட்டதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, நிறுத்திக்கோமா. சரி சாமி. பிரார்த்தனை.